Today Gospel, Luke chapter 21, Bible verse 34 to 36. And take heed to yourselves, lest perhaps your hearts be overcharged with surfeiting and drunkenness and the cares of this life, and that they come upon you suddenly. For as a snare shall it come upon all that sit upon the face of the whole earth. Watch ye, therefore, praying at all times, that ye may be accounted worthy to escape all these things that are to come, and to stand before the Son of Man. The Gospel of God. Thanks to be Lord. இன்றைய நற்செய்தி வாசகம். மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வாசகங்கள் 34 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களி ஆட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு உரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.